அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். புரட்டாசி மாத பலன்கள். புரட்டாசி மாதம் அற்புதமான மாதங்க. இன்று பிறந்திருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தை பெருமாள் மாதம், வைணவ மாதம், புண்ணிய மாதம், முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பொழியும் மாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதனால தாங்க இந்த புரட்டாசி மாதம் நம்முடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக அமைந்திருக்கக்கூடிய மாதம். மாதங்களிலே 6வது மாதமாக வரக்கூடிய மாதம். ஆமாங்க, சூரிய பகவான் தன்னுடைய 6வது வீட்டிலே, அதாவது ராசி மண்டலத்திலே 6வது ராசியாகிய கன்னி ராசியிலே அமர்ந்திருக்கக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதமாகும். இது ஒரு அற்புதமான திருநாள்களை கொண்ட மாதமாகும். பொதுவாக புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு முதலாவதாக ஞாபகம் வரக்கூடியது என்னங்க? புரட்டாசி மாதம்னாலே நவராத்திரி தான். ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, விஜயதசமின்னு ஏகப்பட்ட விசேஷங்கள். அம்பாளுக்காக, துர்க்கை அம்மனுக்காக, ஸ்ரீ பார்வதி தேவிக்காக, மகா சரஸ்வதிக்காக, ஸ்ரீ மகாலட்சுமிக்காக நாம் விழுந்து விழுந்து வணங்கக்கூடிய மாதம். கொலு பொம்மைகளெல்லாம் வைத்து இறைவனை நாம் பூமியிலே வைத்து மனதிலே ஏற்றி கொண்டாடப்படக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்தில் தாங்க அம்பாளுக்கு ஏகப்பட்ட விசேஷங்கள். மகிஷாசுர வர்தனியாக அம்பாள் அவதாரம் எடுத்து, ரூபம் எடுத்து அசிங்கங்களையும் அசுரர்களையும் அழித்து ஒழித்த ஒரு அற்புதமான மாதம் இந்த புரட்டாசி மாதமாகும். அது மட்டும் இல்லைங்க, புரட்டாசி மாதம் அப்படின்னோடனே அடுத்ததான் நமக்கு ஞாபகம் வருது மகாலய அமாவாசை. மறந்ததெல்லாம் மகாலயத்தில் கொடு. 10-11 மாதமாக முன்னோர்களுக்கு நான் எதுவும் திதி கொடுக்கல, தர்ப்பணம் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல அப்படின்னு தவறி போயிடுச்சு, எல்லாம் தள்ளி போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கக்கூடியவங்க புனித நதிகளிலே, ஆற்றோரங்களிலே, கடற்கரை ஓரங்களிலே, குளக்கரைகளிலே, நீர்நிலை ஓரத்திலே அமர்ந்து முன்னோர்களை நினைத்து திதி தர்ப்பணம், தண்ணீர் இறைத்து முன்னோர்களை வழிபட்டு ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதமாகும். ஆமாங்க, சூரியன் கன்னியிலே அமர்ந்ததுனால்தான் முன்னோர்களை நாம் நினச்சி இந்த மாதத்தில் வழிபட்டோம்னா நமக்கு எல்லா நன்மைகளுமே சேருங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த புரட்டாசி மாதத்தில் வாமன ஏகாதசி, அஜா ஏகாதசின்னு 2 ஏகாதசி எல்லாமே கொடுக்குதுங்க. இந்த புரட்டாசி மாதம் பிதர்களுக்கெல்லாம் விடுதலை தரக்கூடிய மாதம். அதனால தான் காலபுருஷ தத்துவத்தில் சூரியன் 6வது வீட்டில் உட்காரார். 6வது வீட்டில் உட்கார்ந்து பாபங்களிலிருந்து விடுபட வைக்கிறார். முன்னோர்களுக்கெல்லாம் விடுதலை தரக்கூடியவராக இருக்கிறார். அதனால தான் இந்த மாதத்தை சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்கிறோம். அனைத்து பெருமாள் கோவில்களிலும், அதாவது 108 திவ்ய தேசங்களிலும் பார்த்திங்கன்னா சிறப்பு பூஜைகள், எல்லா சிறப்பு பூஜைகள், அதாவது பிரம்மோற்சவங்கள், கருட சேவைகள் இதெல்லாம் நிகழக்கூடிய ஒரு ஆனந்தமயமான மாதம். புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு ஞாபகம் வருது என்ன? சனிக்கிழமை, புரட்டாசி சனிக்கிழமை. நெற்றியிலே நாம் திருநாமம் இட்டு, திருமண் இட்டு, எல்லாமல்ல ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை நினைத்து நினைத்து உருகி உருகி வணங்கி வணங்கி விரதம் இருந்து நாம் வாழ்வை பெருக்கி கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமைந்திருக்குங்க. புரட்டாசி மாத சனிக்கிழமை அப்படின்னாலே பாத்திரத்தையே மாற்றக்கூடிய வீடுகள்லாம் இருக்குது. புது பாத்திரம் எடு, பெருமாளுக்காக நாம் விரதம் இருக்கிறோம். எந்த விதமான ஒரு குறைபாடும் இல்லாமல் நாம் புது பாத்திரங்களில் சமைத்து அதை இறைவனுக்கு படைத்துவிட்டு அதை நாம் உண்ண வேண்டும் அப்படின்னு இருக்கிற வீடுகள்லாம் ரொம்ப ரொம்ப அதிகம். அந்தளவுக்கு ஆச்சார அனுஷ்டானங்களெல்லாம் சிலர்லாம் பின்பற்றி பெருமாளை சேவிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமைஞ்சிருக்குங்க. அதே மாதிரி கருட சேவை, பிரம்மோற்சவம், திருமலா திருப்பதி தேவஸ்தானத்திலலாம் பார்த்திங்கன்னா மலை மேலே அதே மாதிரி புகழ்பெற்ற பெருமாள் ஆலயங்களிலும் ஆஞ்சநேய சுவாமி ஆலயங்களிலும் பார்த்திங்கன்னா விசேஷ அபிஷேக ஆராதனை, அலங்கார ஊர்வலங்கள் இதெல்லாமே நிகழக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்குதுங்க. அதே போல் புரட்டாசி மாதத்திற்கு அதிபதியாக புதன் வருகிறார். அதனால தான் இந்த மாதத்தை மகாவிஷ்ணுவின் மாதம் அப்படின்னு நூல்களில் சொல்லப்பட்டிருக்குங்க. புதன் சைவத்துக்கு உரிய கிரகமாவார். அது மட்டும் இல்லாமல் புதனுடைய சுவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா
துவர்ப்புக்கு உரியவர் அவர். அதனால தான் வந்து இந்த மாதத்திலலாம் அசைவ உணவுகளை முழுமையாக தவிர்த்து விட்டு துவர்ப்பான உணவுகள், துளசி தீர்த்தம் இதெல்லாம் வந்து நாம் சாப்பிட்டுக்கிட்டு விரதம் இருந்து இறைவனை வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்குதுங்க. அதே மாதிரி புரட்டாசி மாதத்தில் வந்து ஏன் நாம் வந்து சைவ உணவுகளை மட்டுமே உண்ண வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதத்தில் சூரியனுடைய வெளிச்சம் வந்து குறைவாக இருக்கும், வெயில் வந்து குறைவாக இருக்கும். அதனால் செரிமான குறைபாடு, அதுக்கடுத்தது வந்து வயிற்று பிரச்சனை இதெல்லாம் வந்து உருவாகும். அதனால தான் வந்து பெரியவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சைவ உணவுகள் மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். சூட்டை கிளப்பி விடக்கூடிய மாதம் இந்த மாதம். பொன்னுருக காய்ந்து மண்ணுருக மழை பொழியும் மாதம் புரட்டாசி மாதம். அப்போ வெயிலும் சமமாக இருக்கும், மழையும் சமமாக இருக்கும். அதனால தான் இந்த மாதத்தில் வந்து நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும். சைவ சாப்பாடுகள், காய்கனிகளை மட்டும் உண்ண வேண்டும்னு அறிவியல் பூர்வமாக நம்முடைய முன்னோர்கள் ஆய்ந்தறிந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. புதன் உப்பு சப்பு இல்லாத கிரகம். அதனால தான் உப்புலாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு துவர்ப்பு சத்துள்ள உணவுகளை நாம் உண்பது நல்லது. புதனுடைய அதிதேவதையாக பெருமாள் வர்றதுனால தான் இந்த மாதத்தில் வந்து நாம் பெருமாளை சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா திருநாளை போவார், அருணந்தி சிவாச்சாரியார், ஏனாந்தி நாயனார், நரசிங்க முறையனார், அதுக்கடுத்து வந்து ருத்ர பசுபதியார் போன்ற நாயன்மார்களுடைய திருநட்சத்திரங்கள் நிறைந்த மாதம் இந்த மாதம். அதே மாதிரி திருவேங்கடமுடையான், 1வது வானமாமலை சுவாமி, திருமலை நம்பி, அதுக்கடுத்து ஆதிவன் சடகோபர், வேதாந்த தேசிகர், மத்குரு பரம்பரை சார்ந்த மாதவர், அப்புறம் அப்பைய தீட்சர், அதுக்கடுத்து வந்து திருமூல சித்தர், அதுக்கடுத்து வந்து இடைக்காடர், வான்மீகி சித்தர், இவர்களுடைய ஜெயந்திகள் அவதாரங்கள் நிகழ்ந்த ஒரு அற்புதமான திருமாதமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்குதுங்க. அன்பிற்கினியவர்களே, புரட்டாசி மாதத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் நாம் பார்த்தோம். புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, சுக்கிரன் 5வது வீட்டில் உட்கார்ந்துருக்கும் பொழுது புரட்டாசி மாதம் பிறந்திருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டுங்க. பிள்ளைகளாலும் மனசுக்குள்ளார ஒரு நிம்மதி எட்டி பார்க்குங்க. பழைய வீட்டை கொடுத்துட்டு புது வீடு வாங்கிடலாமா அப்படின்னு யோசனைகள் ஓடின்னு. நாளுக்கு நாள் தங்கத்து விலை வேற கூடிக்கிட்டே போகுது. நாளைக்கு பிள்ளைங்களுக்கு அவங்க கல்யாணத்துக்கு, அவங்க எதிர்காலத்துக்குன்னு ஏதாவது கொஞ்சம் தங்கம் வாங்கி வச்சோம்னா, தங்க நகை வாங்கி வச்சோம்னா நல்லா இருக்குமேங்கிறதுக்காக சின்னதாக ஏதாவது தங்கத்தில் நீங்கள் முதலீடு செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்கிறப்ப இந்த புரட்டாசி மாதம் பிறந்திருக்கிறதுனால ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் அதெல்லாமே இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு அருமையாக இருக்குங்க. பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் 6வது வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு வெளிமாநிலம், வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறது அல்லது படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வர்றது, அதற்கானதெல்லாமே உண்டுங்க. அதே நேரத்தில் சூரியனை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால பிள்ளைகளால் சின்ன சின்ன அலைச்சல்கள், சின்ன சின்ன உடல்நலக் குறைவுகள் அதெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆனாலும் உங்களுக்கு சாதகமாக எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில், உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் செவ்வாய் இருக்காருங்க. அதனால் ஜெயிச்சு காட்டுவீங்க. ராகுவும் இந்த மாதம் முழுக்க வலுத்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. புதனுடைய போக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறதுனால பழைய நண்பர்கள், உறவினர்கள்ட்ட நிதானமாக நடந்துங்க. சின்ன சின்ன மோதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 8ஆம் தேதி வரைக்குமே ரொம்ப நல்லா இருக்குது. 9ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருந்து மறைய இருக்கிறதுனால அது முதல் கவனமாக இருக்கணும். அதுலேருந்து வண்டி வாகன செலவுகள், சிறு சிறு விபத்துகள் வரவும் வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நல்லா இருக்குது. ஆனாலும் 7.5 சனி இருக்கிறதுனால அதிகாரிகளை பகச்சிக்காமல் கொஞ்சம் தானுண்டு தன் வேலை உண்டுன்னு இருந்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி கிடைக்கிறதுக்கு ஸ்ரீ நரசிங்க பெருமாளை நீங்கள் வணங்குறது ரொம்ப நல்லதுங்க. ஏழை மாணவனின் படிப்புக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. மாதுளம்பழம் தானமாக கொடுங்க. புரட்டாசி மாதம் அருமையாக இருக்குங்க. ரிஷப ராசிக்காரர்களை,
உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சுக்கிரனும் பூர்வ தன புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சாதகமாகவே இருக்காங்கங்க. அப்படி இருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்க நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. எதிர்பார்த்த தொகை கையில் கிடைக்கும். பழைய கடனில் 1-2 பைசல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி வீடு வாங்கிறதுக்கு, அதுக்கு அடுத்தது வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு லோன் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் இந்த மாதம் முழுக்க நீங்கள் போய் வருவீங்க. மனசுக்குள்ளார ஒரு நிம்மதி, சந்தோஷம் அதெல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. சுக்கிரன் சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார ஒரு புரிதல் வர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி நீண்ட காலமாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. குறிப்பாக குலதெய்வ கோவிலுக்கு சில முக்கியமாக நிதியெல்லாம் கொடுத்து குலதெய்வ கோவில் கட்டுறதுக்கான சில உதவிகளையும் நீங்கள் செய்வீங்க. செவ்வாய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால முக்கியமாக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வரும். பாகப்பிரிவினை சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. புதனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சொந்த பந்தங்கள் எல்லாமே தேடி வந்து உங்ககிட்ட பேசுவாங்கங்க. அதே மாதிரி வியாபாரம் இந்த மாதம் முழுக்க விறுவிறுப்பாக இருக்குங்க. சூரியன் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. கர்ப்பிணி பெண்கள் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் தானாக எந்த மருந்தும் எடுத்துக்க வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் ராகு உங்களுக்கு வலுத்திருக்கிறதுனால வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும். லாபம் நல்லா இருக்குங்க. உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு இருந்து வந்த கெடுபிடிகள் அதெல்லாமே குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எப்படி பார்த்தாலும் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மேலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீ துர்க்கை அம்மனை நீங்கள் வணங்குங்க. அதே போல் திருநங்கைகளுக்கு தானம் ஏதேனும் கொடுங்க. கோதுமை தானமாக கொடுங்க. இந்த புரட்டாசி மாதம் அமோகமாக இருக்குங்க. மிதுன ராசிக்காரர்களே, 3வது வீட்டிலிருந்து 4வது வீட்டுக்குள்ளார சூரியன் வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால தைரியமாக சில முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. புது தொழில் தொடங்கலாமா, வியாபாரம் தொடங்கலாமா, நவராத்திரி நேரத்தில் ஏதாவது நம்ம ஆரம்பிக்கலாமா, பெருசாக கையில் இல்லைன்னாலும் இருக்கிறத வச்சு எளிமையாக ஏதாவது ஒன்று தொடங்கலாமே அப்படிங்கிற யோசனைகள் உங்களுக்கு ஓடிக்கொண்டே இருக்குங்க. 4ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்து இருக்கிறதுனால தந்தை வழியில் சில உதவிகள் எல்லாமே கிடைக்கும். தம்பி தங்கைகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்கங்க. உங்கள் ராசிநாதன் புதன் இந்த மாதம் முழுக்க அமோகமாக இருக்கிறதுனால எதை தொட்டாலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. நீண்ட நாள் ஆசை கனவுகள் அதெல்லாமே ஒவ்வொன்றாக நிறைவேறத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. யோகாதிபதி சுக்கிரனும் இந்த மாதம் முழுக்க சாதகமாக இருக்கிறதுனால வீடு ஏதாவது வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. ஒரு இடம் கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 5ஆம் இடத்துல செவ்வாய் இந்த மாதம் முழுக்க இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவங்க நட்பு வட்டத்தை கொஞ்சம் கண்காணிங்க. திருமணம் அவங்களுக்கு நீங்கள் வரன் ஏதாவது தேடின்னு இருக்கீங்கன்னா கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது. தடாலடியாக முடிவெடுத்து அப்புறம் தடுமாற்றத்தில் சிக்கிக்க வேண்டாங்க. அந்த வகையில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரம் கடந்த மாதத்தை விட இந்த மாதத்தில் அருமையாக இருக்கும், லாபகரமாக இருக்கும். வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உத்தியோகத்திலேயும் இந்த மாதம் முழுக்க உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல யோகாதிபதி சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க. சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாமே தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக நல்ல பொருந்தக்கூடிய ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீ பைரவரை நீங்கள் வணங்குறது ரொம்ப நல்லதுங்க. காது கேளாதவர்களுக்கு உதவுங்க. துவரம்பருப்பு தானமாக கொடுங்க. புரட்டாசி மாதம் பூரிப்பாக இருக்குங்க. கடகராசிக்காரர்களே, கடந்த ஒரு மாத காலமாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்திருந்த சூரியன் கொஞ்சம் உங்களை கடுகடு சிடுன்னு பேச வச்சாருங்க. ஆனால் அப்படிப்பட்ட சூரியன் இப்போது 3வது வீட்டுக்குள்ளார அடியெடுத்து வச்சு உட்கார்ந்துட்டாருங்க. இனி வரும் ஒரு மாத காலம் நீங்கள் இனிமையாக பேசுவீங்க, இங்கிதமாக பேசுவீங்க. கோபதாபம் எல்லாமே குறையும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்கும். இந்த புரட்டாசி மாதம் முழுக்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க.
மனசுக்குள்ளார இருந்து வந்த தடுமாற்றம், தயக்கம் அதெல்லாமே விலகி தடாலடி முடிவுகளும் நீங்கள் எடுப்பீங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. சூரியன் பலமாக இருக்கிறதுனால அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் வெற்றிகரமாக முடியும். வீடு வாங்கிறதுக்கு, கட்டுறதுக்கு, லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புதன் சாதகமாக இருக்கிறதுனால பழைய நண்பர்கள், உறவினர்களும் தேடி வந்து உங்களுக்கு உதவுவாங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால திடீர்னு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. பழைய இடம் ஒரு இடத்த கொடுத்துட்டு புது இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரமும் இந்த மாதம் முழுக்க அமோகமாக இருக்கும். புது சரக்குகள் கொள்முதல் செய்வீங்க. புது வாடிக்கையாளர்களால் லாபம் அதிகமாகும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே சரியாகுங்க. சின்ன சின்ன பதவி உயர்வு, சின்ன சின்ன சலுகைகள் அதெல்லாம் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக சில விஷயங்களை கையாளணுங்க. முன்கோபத்தையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி 9வது வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. இந்த மாதம் அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் போகும். அவங்கள கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லதுங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு வேகமாக முன்னேற்றத்தை கொடுக்கும். மேலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மனை நீங்கள் வழிபடுறது நல்லதுங்க. கால்களை இழந்து நடக்க முடியாமல் தவிப்பவர்களுக்கு உதவுங்க. உளுத்தம்பருப்பு தானமாக கொடுங்க. புரட்டாசி மாதம் அமோகமாக இருக்குங்க. சிம்ம ராசிக்காரர்களை கடந்த ஒரு மாத காலமாக உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்திருந்த சூரியன் நல்லதையும் கொடுத்தாரு, அல்லதையும் கொடுத்தாருங்க. அப்படிப்பட்டவர் இப்போது 2வது வீட்டுக்குள்ளார உட்கார்ந்துட்டாருங்க. அதனால் இந்த மாதம் முழுக்க நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, ஓடிக்கிட்டே இருப்பீங்க. முடங்கி போன வேலைகள் எல்லாம் சீக்கிரமாக முடியறதுக்கான சூழல் இருக்குதுங்க. தைரிய ஸ்தானத்தில் பிரபல யோகாதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால தடாலடி முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க. வீடுமனை வாங்கிறது, விற்கிறது, அதிலிருந்த தொய்வு நிலை மாறி எல்லாம் வேகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு இடம் கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறதுக்கு முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வீடு மாறுறதுக்கான யோசனைகள் மனசுக்குள்ளார இருக்கும். நல்ல வீடு அமையறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. புகழ்பெற்ற கோவில்களுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதனும் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் மூத்த சகோதர வகையில் சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி திடீர் பண வரவும் உண்டு. கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட கேட்டு பார்க்கலாம், கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. இந்த மாதம் முழுக்க உங்கள் ராசிநாதன் சூரியனை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்க போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால காரமான உணவுகள், உப்பு அதிகம் உள்ள உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் நீங்கள் நினைக்கிறத விட இந்த மாதம் நல்லாயிருக்கும், லாபகரமாக இருக்கும். கடையையும் கொஞ்சம் விரிவுபடுத்துவீங்க, பெருசுப்படுத்துவீங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் எல்லாமே விலகும். மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. கூட வேலை பார்க்குறவங்களோட இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே குறையும். மகனுக்கு மணமகள் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எப்படி பார்த்தாலும் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே முன்னேற்றத்தை கொடுக்குங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாளை நீங்கள் சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி நடைபாதையில் ஆதரவில்லாமல் இருப்பவர்களுக்கு உணவோ உடையோ கொடுங்க. அதுக்கு அடுத்தது பாசிப்பயிறு எனும் பச்சை பயிறு தானமாக கொடுங்க. புரட்டாசி மாதம் அமோகமாக இருக்குங்க. கன்னி ராசிக்காரர்களே, கடந்த ஒரு மாத காலமாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல உட்கார்ந்து சரியாக தூக்கம் இல்லாமல் அப்பப்போ கொஞ்சம் சோர்வு களைப்புகளை கொடுத்து வந்த சூரியன் இப்போது உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்துட்டாருங்க. ராசிக்குள்ளார சூரியன் உட்கார்ந்ததுனால இனிமேல் கொஞ்சம் முன்கோபம் எல்லாம் வருங்க. யாருமே நம்மளை புரிஞ்சிக்கலைங்கிற மாதிரி சில நேரங்களில் நீங்களே யோசிப்பீங்க. சிடுன்னு பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் முன்கோபத்தை
குறைச்சிக்கிறது நல்லது. உப்பு புளி காரத்தையும் சாப்பாட்டில் குறைச்சிக்கிறது நல்லது. மிதமான உணவுகள் எடுத்துக்கிறது நல்லதுங்க. அது மட்டும் இல்லைங்க, சூரியன் ராசிக்குள்ளார வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகைகள், வரி, இன்கம் டேக்ஸாக இருந்தாலும் சரி, மற்ற வரிகளாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் உடனுக்குடன் செலுத்தி விடுவது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வருங்க. குடும்ப அந்தரங்க விஷயங்களை அடுத்தவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளாதீங்க. அந்த வகையில் கவனமாக நீங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வெளிவட்டாரம் இந்த மாதம் முழுக்க நன்றாக இருக்குங்க. குரு பகவான் 10ஆம் இடத்துலையே உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் சின்னதாக ஒரு பயம் இருக்கும். இதில் நாம் இருப்போமோ இருக்க மாட்டோமோ, வேலையை விட்டு நம்மளை தூக்கிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் இருக்கும். ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லைங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கூட பங்குதாரர்களை தொந்தரவுகள் வருங்க. ஏன்னா பங்குதாரர்கள்ட்ட கவனமாக இருங்க. வேலையாட்களை விசாரித்து வேலைக்கு எடுங்க. வேலையாட்கள்கிட்ட அந்தரங்க விஷயங்களை சொல்லின்னு இருக்காதீங்க. ஏன்னா கண்டகச்சனி உங்களுக்கு நடந்துன்னு இருக்குதுங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாதுங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் புதன் பலமாக இருக்கார். அதனால் எல்லாத்தையும் நீங்கள் சமாளிச்சிருவீங்க. யோகாதிபதி சுக்கிரனும் பலமாக உட்கார்ந்துருக்காரு. சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறாரு. அதனால் திடீர் பண வரவு, செல்வாக்கு எல்லாமே உண்டு. எல்லா வகையிலுமே பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. புகழ்பெற்ற கோவில்களுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. இந்த புரட்டாசி மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ விநாயக பெருமானை நீங்கள் வணங்குறது நல்லதுங்க. அதே மாதிரி ஏழை நோயாளிகளுக்கு மருந்து மாத்திரை நீங்கள் வாங்கி கொடுக்கறது நல்லதுங்க. மொச்சைக்காய் என்று சொல்லக்கூடிய மொச்சப்பயிறு தானமாக கொடுங்க. இந்த புரட்டாசி மாதம் அருமையாக இருக்குங்க. துலாம் ராசிக்காரர்களே, உங்களுடைய பாக்யாதிபதி யோகாதிபதி ஆகிய புதன் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் இந்த புரட்டாசி மாதம் பிறந்திருக்கிறதுனால பணவரவு, செல்வாக்கு அதெல்லாமே இந்த மாதத்தில் அதிகமாகுங்க. சூரியன் 12ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால வீண் செலவுகள் அதிகமாகிட்டே போகும். மூத்த சகோதரங்கள், அண்ணன், அக்கா, அவங்க கூட சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே செவ்வாய் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகும். ஆனால் சில நேரங்களில் முன்கோபத்தில் ஏதாவது பேச வேண்டியதெல்லாமே வருங்க. சூரியன் 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால சின்ன சின்னதாக தூக்கம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பொதுவாகவே நீங்கள் இரவு நேரம் அதிகம் கண் விழிப்பதெல்லாம் இந்த புரட்டாசி மாதம் முழுக்க தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசியை குரு பகவான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால ஏதா நடந்தாலும் எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தைரியம் அடிமனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு ஆதரவாக பிரபல யோகாதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான், அவரும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கிறதுக்கான முயற்சிகள், அதற்கான பேச்சுவார்த்தைகள் அதெல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சுக்கிரன் இந்த மாதம் முழுக்க ஓரளவு பரவாயில்லைங்கிற அளவுக்கு இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். வேலை சுமையும் கொஞ்சம் இருக்கும். சின்ன சின்ன பணப்பற்றாக்குறையும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்கள் அதிகமாக வராங்க. ஆனால் கல்லாவில் காசு விழ மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் கவலைப்படக்கூடிய சூழலும் இருக்கும். ஆனாலும் அதையும் தாண்டி கேது 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால லாபம் அதிகரிக்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஏன்னா சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த சந்திரன் பலமாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதம் பிறந்திருக்குது. அப்படி இருக்கிறதுனால சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எப்படி பார்த்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு எல்லா யோகங்களையும் தரக்கூடியதாக இருக்கும். மேலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவியை நீங்கள் நினைத்து வழிபடுறது ரொம்ப நல்லதுங்க. மனநலம் குன்றியவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. பச்சை அரிசி தானமாக கொடுங்க. இந்த மாதம் முழுக்க அற்புதமாக இருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, பிரபல யோகாதிபதியாகிய சூரியன் லாபஸ்தானத்தில் லாபாதிபதி புதனோட சேர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்த புரட்டாசி மாதம் பிறந்திருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. முடியாதுங்கிறதையும் முடித்து காட்டுவீங்க. நல்லவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பெரியவங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. திடீர் பண வரவு, செல்வாக்கு அதிகரிக்குங்க. சிலருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு
வாய்ப்புகள் இருக்குதுங்க. சிலர் வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் சுக்கிரனும் சாதகமான வீடுகளில் இந்த மாதம் முழுக்க பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் வாங்குவீங்க. விலை உயர்ந்த தங்க நகைகள், எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதெல்லாம் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஏற்கனவே கிரகப்பிரவேசம் செய்து முடித்த வீட்டுக்கு இப்போ நீங்கள் போய் உட்காரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில், உங்களுக்கு எல்லாரும் நன்மையை தரக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும், பற்று வரவு அதிகமாகுங்க. அதே மாதிரி வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால திடீர் பயணங்கள், திடீர் அலைச்சல்கள், திடீர் செலவுகள் இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. சின்ன சின்ன சலுகைகள் அலுவலகத்திலையும் உங்களுக்கு கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சனி பகவான் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுடைய நட்பு வட்டத்தை கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லதுங்க. அவங்க உண்மை பேசுகிறாங்களாங்கிறதையும் கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த புரட்டாசி மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ சரபேஸ்வரரை நீங்கள் வணங்குறது ரொம்ப நல்லதுங்க. பார்வையற்றவர்களுக்கு நீங்கள் உதவுங்க. பனங்கற்கண்டு அல்லது பனை வெல்லம் தானமாக கொடுங்க. இந்த புரட்டாசி மாதம் அற்புதமாக இருக்குங்க. தனுசு ராசிக்காரர்களே, பிரபல யோகாதிபதி பாக்யாதிபதியாகிய சூரியன் 10ஆம் இடத்துல வலிமையாக உட்கார்ந்துருக்கக்கூடிய நேரத்தில் இந்த புரட்டாசி மாதம் பிறந்திருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு அமோகமாக இருக்குங்க. பெரிய பொறுப்புகள், பதவிகள் தேடி வருங்க. பெரிய பதவியில் இருக்கிறவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்குங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு முதல் மரியாதை எல்லாமே கிடைக்குங்க. புதனும் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர்னு பணவரவு உண்டுங்க. வீடுமனை வாங்கிறது, விற்கிறது, அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாமே சுமூகமாகவும் முடியுங்க. தந்தையாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அவங்க வழியில் சில உதவிகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரனும் இந்த மாதம் முழுக்க பயணம் செய்கிறாரு. அதனால் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நல்ல ஜாதகம் பேச்சுவார்த்தை தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. நீங்களும் மகனுக்கு திருமணம் பார்த்துட்டுருக்கீங்க, மணமகள் தேடின்னு இருக்கீங்க. நல்ல பொருத்தமான மணமகள் ஜாதகம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. செவ்வாய் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாரு. பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் இந்த மாதம் முழுக்க பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி புது சொத்து அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இந்த மாதம் முழுக்க அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லாயிருக்கும். புது ஏஜென்சி கூட நீங்கள் எடுக்கிறதுக்கான சூழல்கள் இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. உத்தியோகஸ்தானத்திலேயே சூரியன் புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்க அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு அதெல்லாம் கூட நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. செவ்வாய் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால விலை உயர்ந்த தங்க நகைகளும் இந்த மாதத்தில் நீங்கள் வாங்குவீங்க. எப்படி பார்த்தாலும் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டத்தை அதிகப்படுத்துவதற்காக இந்த மாதம் முழுக்க ஸ்ரீ முருகப்பெருமானை நினைத்து வணங்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி வாய் பேச இயலாதவர்களுக்கு உதவுங்க. உலர் திராட்சை தானமாக கொடுங்க. இந்த புரட்டாசி மாதம் இனிப்பான மாதமாக உங்களுக்கு இருக்குங்க. மகர ராசிக்காரர்களே, உங்களுடைய பிரபல யோகாதிபதிகள் சுக்கிரனும் புதனும் வலுவடைந்திருக்கக்கூடிய நேரத்திலே இந்த புரட்டாசி மாதம் பிறந்திருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். தடுமாறி போன சில விஷயங்களெல்லாம் முடியறதுக்கு வாய்ப்பில் இருக்குதுங்க. அதாவது 0.01% நிற்கிதுங்க. இன்னும் எதுவுமே முடிய மாட்டேங்குதுங்க. எல்லாம் முடிஞ்சிச்சு, ஒன்றே ஒன்று தான் முடியணும், அது முடிஞ்சிட்டா போதுன்னு நிற்கும் இல்லைங்களா? அந்த
அந்த மாதிரியான தடைகள் எல்லாமே விலகி எல்லா விஷயங்களுமே சீக்கிரமாக முடியுங்க. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல உட்கார்ந்திருந்த சூரியன் இப்போது 9வது வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அப்பாவுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் கொஞ்சம் இருக்குங்க. அதே மாதிரி தந்தையாருடன் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்குங்க. தொகையும் உங்களுக்கு கையில் கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாட்டில் வேலை கிடைச்சி மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி செவ்வாய் உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்காரு. 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. பிள்ளைகளாலும் உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. தாய் வழியில் சில உதவிகள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 6வது வீட்டில் குரு பகவான் தொடர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சின்ன சின்ன வீண் பழிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த மாதத்தை விட இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. லாபம் நல்லா இருக்குது. வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க. உத்தியோகத்தில் இந்த மாதம் முழுக்க உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. அதிகாரிகள் மட்டும் இல்லாமல் கூட வேலை பார்க்குறவங்களும் ஆதரவாக இருப்பாங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக பார்த்துட்டுருக்கீங்க. நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இந்த மாதம் முழுக்க தொடர்ந்து நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ மீனாட்சி அம்மனை நீங்கள் வணங்குறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி ஆதரவற்ற முதியோர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. கடலை பருப்பு தானமாக கொடுங்க. நிச்சயமாக இந்த மாதம் அருமையாக இருக்குங்க. கும்பராசிக்காரர்களே, இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. இந்த மாதம் பிறக்கக்கூடிய இன்றைய தினத்தில் சுக்கிரன் உங்களை ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. குரு பகவானும் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால அழகு ஆரோக்கியம் ஒரு பக்கம் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. மனசில் இருக்கக்கூடிய இனந்தெரியாத மனக்கவலைகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. பணத்தை கொடுத்துட்டு நாம் ஏமாந்துட்டோம், மனசை கொடுத்தும் நாம் ஏமாந்துட்டோம், பணம் திரும்பி கிடைக்குமான்னு தெரியலையேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. சுக்கிரன் உங்கள் ராசியை பார்த்துட்டே இருக்கிறதுனால அழகு இளமை ஒரு பக்கம் அதிகமாகும். முகத்தில் தெரிஞ்ச சோர்வு சோகம் அதெல்லாமே விலகி உற்சாகமாகும் இந்த மாதம் முழுக்க நீங்கள் இருப்பீங்க. அதே போல் பிரபல யோகாதிபதி புதனும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நிலைமையை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தைரியம் இந்த மாதத்தில் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. ஆனாலும் 7.5 சனியில் உங்களுக்கு பாதச்சனி நடந்துருக்கிறதுனால எங்கே போனாலும் எதிர்ப்புகள் இருக்குது, எங்கே போனாலும் இழப்புகள் இருக்குது, எங்கே போனாலும் எதையும் செய்து முடிக்க முடியலை. 2 முறை 3 முறை முயன்று 4வது முறை தான் முடிக்க முடியுதுங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. உங்களுடைய ராசியிலேயே ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அதே மாதிரி அனாவசிய பேச்சுக்களை குறைக்கிறது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் உணவு கட்டுப்பாடும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு தேவைப்படுதுங்க. உங்கள் ராசிக்கு குரு பகவான் பலமாக இருக்கிறதுனால வியாபாரம் இந்த மாதம் முழுக்க விறுவிறுப்பாக இருக்கும். அதே போல் புதுசாக வேறு ஏதாவது தொடங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. புது கடை ஏதாவது தொடங்கிறது, அதுக்கான முயற்சிகளில் இறங்கிறது அதெல்லாமே இந்த இருக்குதுங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே போல் உத்தியோகத்தில் சின்ன சின்ன சவால்கள் இருந்தாலும் அதையும் தாண்டி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பிள்ளைகளால் எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும். மகளுக்கு நல்ல வரன் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மேலே மேலே இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிகளை வணங்குறது நல்லதுங்க. மூடை தூக்கும் ஏழை தொழிலாளிக்கு ஏதேனும் வாங்கி கொடுங்க, உதவுங்க. வேர்க்கடலை தானமாக கொடுங்க. இந்த புரட்டாசி மாதம் அருமையாக இருக்குங்க. மீன ராசிக்காரர்களே, இந்த மாதம் முழுக்க சூரியன் உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்டு உட்கார்ந்துருக்க போகிறாருங்க. இன்னையிலேருந்தே உங்கள் மேலே அவர் பார்வை பட ஆரம்பிச்சிருக்கு. அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள். முன்கோபம் எல்லாம் வேண்டாங்க. சுக்கிரனும் பலவீனமாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார ஈகோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. அதாவது அக்டோபர்
மாதம் 9ஆம் தேதி முதல் சுக்கிரன் சாதகமாக வராரு. அதுக்கு பிறகு ஓரளவு பரவாயில்லைங்கிற மாதிரி குடும்பத்தில் ஒரு நிம்மதி வர ஆரம்பிக்குங்க. செவ்வாய் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால சிறு சிறு விபத்துகள், பணம் கொடுத்து ஏமாறுறது அதெல்லாம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் வீடு மனை சொத்து ஏதாவது வாங்கிறதா இருந்தால் தாய் பத்திரத்தை சரி பார்த்துட்டு வாங்க. இடம் பிடிச்சிருக்குது, லொக்கேஷன் பிடிச்சிருக்குது, ஆனால் பத்திரம் சரியில்லை அப்படின்னா அதை வாங்காமல் விட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சகோதரங்களாலும் இந்த மாதம் முழுக்க வீண் செலவுகளும் அலைச்சல்களும் சின்ன சின்ன பழிகளும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் கேது உட்கார்ந்துருக்கிறார், 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் அனைத்து சௌபாக்கியங்களும் உங்களுக்கு தேடி வருங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. ஆனால் அதே நேரத்தில் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. பிள்ளைகளால் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் எல்லாமே உண்டுங்க. மற்றபடி புதன் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தாய் வழி உறவினர்கள் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவிகரமாக இருப்பாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. ஆனாலும் ராகு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தூக்கம் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. இந்த மாதம் முழுக்க நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை நீங்கள் வணங்கிறது, சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி தூய்மை பணியாளர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. வாழைப்பழம் தானமாக கொடுங்க. இந்த புரட்டாசி மாதம் அமோகமாக இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, இன்று பிறந்திருக்கும் புரட்டாசி மாதம் முழுக்க முழுக்க உங்களுக்கு அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் அள்ளித்தரும் நல்ல மாதமாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.